வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem CBSE சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. Yes பசங்களா, நம்மளோட 5வது சாப்டர்ல நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஏபி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ரிவைஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இதுல இருந்து எகெயின் நம்ம வந்து இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து எகெயின் ஐ வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி யூ நோ த ட்ரில். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணும் பசங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சாப்டர்ல we will revise everything. ஓகேவா? ரிவைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகே, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். செகண்ட் வாட் யூ ஹேவ் டு டு, கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கூகுள் ஃபார்ம்ஸ் வில் பி தேர். எங்க இருக்கும் பசங்களா? அதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க போயிட்டு இன்னைக்கோட டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஆஃப்டர் நம்மளோட ஸ்ருதி மேம் வந்து லைவ்ல எல்லாம் வந்து லைக் லீடர் போர்டெல்லாம் காட்டினாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து டாப் 5 ஐ நீட் மோர் பீப்புள்ஸ் அந்த பேஜ்லேயே வந்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் நான் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ என்ன சொல்லலாம், மேக்ஸை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, என்னைய வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாதுதான். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் அங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஏன் மேம் ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்படி கிடையாது, ஏன்னா நீ ஆல்ரெடி படிச்சிருக்கனால உனக்கு ஈஸி. நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் பசங்களா நான் வந்து சொல்லுவேன், இந்த இவ்வளோ ஒரு ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும், ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோயேன். 30 மினிட்ஸ் வந்து உன்னால உட்கார்ந்து அந்த கூகுள் ஃபார்மை உன்னால வந்து ஃபில் பண்ண முடியாதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இஸ் தட் அந்த கொஸ்டின் நீ வந்து எவ்வளோ கொஸ்டின் நீ வந்து ஃபேஸ் பண்ணுறியோ, எவ்வளோ கொஸ்டின் அது ஈஸியாக இருந்தாலும் சரி, டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, மீடியம் லெவலாக இருந்தாலும் சரி, அது உன்னால வந்து அந்த என்ன சொல்லலாம் அந்த டைம் கூட எடுத்து உன்னால வந்து ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் நீ ஏன் உங்ககிட்ட கேட்கணும். ஓகேவா? செல்ஃப் அவேராக இருந்துக்கோ. ஓகே, என்ன இந்த கொஸ்டின் கூட நான் எனக்கு வந்து ஏன் இவ்வளோ சோம்பேறி, நீ வந்து நினைப்ப இது மேம் இதெல்லாம் ஈஸி கொஸ்டின், இல்லாட்டி இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். ஈஸி கொஸ்டினையும் பார்த்த கொஸ்டினையும் மறந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால தப்பு பண்றவங்க நிறைய பேருக்கு, அது நமக்கு வேணாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்னன்னா, எல்லாருமே நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 100 பசங்க இந்த இது பாக்குறாங்க அப்படின்னா 100 பேருமே அந்த கூகுள் ஃபார்ம் வந்து எனக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகே, இது மேக்ஸுக்கு, ஓ மை காட், மேக்ஸுக்கு வந்து என்ன சொல்ல, மேக்ஸோட இது ஓகேவா, அந்த ஒரு இதை வந்து அந்த பவரை நீங்க வந்து காட்டணும். ஓகேவா? இனி வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ பசங்களா, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ராப் சம் ஒயிட் ஹார்ட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ ஆம் லேக் ஆஃப் யோர் ஹார்ட்ஸ். ஓகேவா? லேக் உங்களோட ஒயிட் ஹார்ட்ஸ் டெஃபிஷியன்சியில் நான் இங்கே இருக்கேன். ஸோ அதனால அந்த டெஃபிஷியன்சியை மாற்றுறதுக்காக ஸ்பாம் சம் ஒயிட் ஹார்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்டர் ரிவைசிங். ஓகே, எஸ் ஓகே, அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. இப்போ இனிமேல் நம்ம வந்து படிப்போம். எஸ் பசங்களா, ஸோ இன்னைக்கு டாபிக்ஸ் ஆல்ரெடி யூ நோ. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஏபிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ்ட் ஸ்டடி வந்து நீ நிறைய வந்து என்ன சொல்லணும், மோர் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ். ஓகே, ஸோ ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏபி இஸ் a நியூ திங் யூ gonna லேர்ன். ஓகேவா? எஸ். ஸோ nth term of an AP, sum of n terms on AP, last term of an AP, அதாவது லாஸ்ட்ல இருந்து இந்த டேர்மை கண்டுபிடிக்கிறது nth term of a AP. Okay, so last term and end term is almost the same. So இதுல மெயினா வந்து படிக்கிறதுக்கு வந்து இந்த மூணு தான். Okay, so these two are the same only. Okay, yes. Okay பசங்களா, yes, first வந்து எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் சொல்ல. ஓகே, ஸோ யூ நோ வாட் இஸ் அன் ஏபி ப்ரொக்ரெஷன்னா என்னது. ஸோ ப்ரொக்ரெஷன் கேன் எதர் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங். ஓகேவா? ஏபியில் வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ ஏபி அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் இஸ் சம்திங் இஸ் தட் நீ வந்து ஒரு சீக்வன்ஸ் யூ ஆர் மேக்கிங். ஓகேவா? ஒரு சீக்வன்ஸ் யூ ஆர் மேக்கிங். அந்த சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து அவங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து இட் வில் பி அ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் என் ஏபி அப்படிங்கிறது a plus d, a plus 2d, a plus 3d. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் வெதர் திஸ் த கிவன் ஏபி இஸ் இல்லாட்டி த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், a plus d minus a. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் டேர்ம், திஸ் இஸ் யோர் செகண்ட் டேர்ம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்முக்கு வந்து நம்ம we will denote பண்ணுவோம் some letter. Okay, so that is a1 and a2, right? So a1 and a2.
So this is called your nth term. So this is an. Okay, last term அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து nth term அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சீக்வன்ஸ்ல வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம், இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் ஆன், ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ அதை வந்து என்ன சொல்லலாம், அது ஒரு ஃபைனைட் நம்பரா மாத்துறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு nth term. ஸோ n கேன் பி எனி நம்பர். ஓகேவா, n கேன் பி எனி நம்பர். So n can be any number, in the sense n can be any natural number. Okay, yes. So n வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவான ஏதோ ஒரு நம்பர். Okay, so that is the thing. So இதுல வந்து பாத்தீங்கன்னா, so there will be first term, last term, and common difference. Okay va, yes. So first term எப்பவுமே நம்ம வந்து எப்படி denote பண்ணுவோம், a1 அப்படின்னு நம்ம வந்து denote பண்ணுவோம் இல்லையா. So second term வந்து எப்படி denote பண்ணுவோம், this is your second term, that will be a2. This is your third term, that will be a3. So at the end it will be an. So நான் already சொல்லியாச்சு. Okay, so an. Okay, so what is this d பசங்களா? D is called the common difference. Okay va, common difference. So if someone is asking what is the general term, general form of an AP, this is actually general form. Okay va, இது வந்து என்னன்னா general form. Okay, so this is actually called a general form of an AP. So in the general form of an AP, நீ வந்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து கேட்கணும் what is an AP. Okay, you can say it's a sequence where the common difference between the both consecutive terms will be a constant. So that is called an arithmetic progression அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். Okay, so இதுதான் வந்து நம்மளோட general term. Sometimes in questionsல வந்து நம்ம இந்த ஒரு terms நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேவா, இது ஏன் மேம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப நம்மளோட calculation ஈஸி பண்றதுக்காக, ஈஸியா, அதாவது like sometimes if we are using this format, சம்டைம்ஸ் நம்மளோட என்ன சொல்லலாம் கால்குலேஷன்ல வந்து கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சப்போஸ் வி ஆர் டேக்கிங் திஸ் டேர்ம்ஸ். ஓகேவா, ஸோ 3 டேர்ம்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்க பாருங்க 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, 3 டேர்ம்ஸ் இஃப் இட் இஸ் 3 டேர்ம்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது a is the middle term here. So இந்த சைடு வரும்போது it will be a minus d. ஓகேவா, சின்ஸ் நீங்க நம்பர் லைன் எடுத்துக்கோ. ஓகேவா, 0க்கு இந்த சைடு ஃபுல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ், இந்த சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ், ரைட்? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகேவா, ஸோ அதனால a is the center point. a ல இருந்து இந்த சைடு போகிறவங்க எல்லாம் a minus d, and a ல இருந்து இந்த சைடு போறவங்க எல்லாருமே a plus d. ஓகே, ஸோ that is the terms. அந்த terms நம்ம எடுக்கிறது number of terms 3 இருந்துச்சுன்னா you can take these 3 terms. okay, so இதுல common difference என்னப்பா வரும்? so second term minus a plus d, ரெண்டு cancel ஆயிடும், common difference is d. okay, so இப்போ வந்து common difference d ஆ, so இதுல கூட a plus d பண்ணா I will getting the third term. okay, so அதனால you have to check for the common difference here. okay, 3 terms அப்படின்னா எப்படி நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 3 terms, if it is 3 terms, ஓகேவா, 3 terms. so நம்ம வந்து இதுலயே வந்து questions நம்ம பண்ணிக்கோ. இப்போ வந்து sum of 3 consecutive terms is 34. so அப்படின்னா இந்த இதோட ratio is this அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we have done this question. okay, இந்த இது யூஸ் பண்ற அந்த question நம்ம வந்து பண்ணிக்கோ. so அந்த type of question நீ இந்த மாதிரி terms எடுத்தாதான் you can get the answer. இல்லாட்டி மத்தபடி நீங்க வந்து ஜெனரலா எடுக்கிற terms மாதிரி எடுத்தா it will take long steps, ரொம்ப complicated ஆகும். ஓகேவா, so 3 terms இருக்குது அப்படின்னா the terms will be, the middle term will be a. ஓகேவா, left side போகும்போது it is a minus d, right side போகும்போது it is a plus d, and the common difference is d. okay, so அதுவே வந்து 4 terms இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 terms இருக்குது அப்படின்னா first middle termலயே வந்து பாத்தீங்கன்னா a minus d, a plus d. okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா a minus 3d and இங்க வந்து பாத்தீங்கன்னா a plus 3d வரும். is that clear? yes. so இங்க பாருங்க, ஐயோ எங்கடா அது? ஓகே, இப்போ வந்து 4 டேர்ம்ஸ் சொல்றாங்க. ஓகே, 4 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 4 டேர்ம்ஸ். ஓகே, 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ the terms you can take is that சென்டர்ல வந்து எப்பவுமே ரைட் சைட்ல a plus d தான் இருக்கும். ஓகே, ரைட் சைட் எப்பவுமே 0க்கு இந்த இது கான்செப்ட் யோசிச்சு வச்சுக்கோங்க. 0க்கு this side will be positive numbers and left side will be negative number. ரைட் சைட்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், லெஃப்ட் சைட்ல வரும்போது a minus d வரும்.
ஓகே, அதுவே லெஃப்ட் சைடுக்கு இங்க வந்துச்சுன்னா a மைனஸ் 3d வரும். ஓகேவா, அதுவே பிளஸ்க்கு இந்த சைடு வரும்போது a பிளஸ் 3d வரும். பசங்களா இங்க வந்து காமன் டிஃபரன்ஸ் பாருங்க. திஸ் இஸ் யுவர் செகண்ட் டேர்ம் a2, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா, ஸோ a மைனஸ் d மைனஸ் a பிளஸ் 3d வரும். Okay, minus a cancel happen, I will get 2d. So the common difference here is 2d. Okay, our common difference is 2d. That you have to keep in mind. Okay, right? If it is 5 terms. இப்போ odd number இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க, 3, 5 odd number இருக்கும்போது எப்பவுமே middle term is a. Okay, எப்பவுமே middle term is a. Here it is a plus d and here it is a minus d. Okay, இங்க வந்துச்சுன்னா a minus 2d and இங்க வந்துச்சுன்னா a plus 2d. Okay, பாருங்க, a is the middle term. a க்கு right side is a plus d, a க்கு left side is a minus d. திருப்பி இதே வரும்போது a minus 2d and அங்க போகும்போது a plus 2d. Okay, so what is the common difference here? So here this is your a2 and this is your a1. So a minus d minus a plus d plus 2d. Minus a plus a cancel ஆயிரும் and 2 minus d is d. Okay, so the common difference is here is d. Okay, so at least 3 terms, 3, 4, 5 terms ஓட இந்த ஒரு பேட்டர்ன் நீ வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சின்ஸ் ஏபியில இருந்து அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஸோ அதனால இந்த எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பசங்களா 3 terms அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம் எப்பவுமே n is odd, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஆட் அப்படின்னா அவங்களோட மிடில் டேர்ம், ஓகேவா, மிடில் டேர்ம் எப்பவுமே ஏவா தான் இருக்கும். ஓகேவா, ஏக்கு ரைட் சைட் போனா தட் வில் பி a பிளஸ் டி, ஏக்கு லெஃப்ட் சைட் போனா தட் இஸ் a மைனஸ் டி. ஓகே, ரைட். இப்போ நீ வந்து அது முடிஞ்சிச்சா, a பிளஸ் டி a மைனஸ் டி. நெக்ஸ்ட் வந்து 5 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து a பிளஸ் 2d வந்துடும், இங்க வந்து a மைனஸ் 2d வந்துடும். ஓகே, கிளியர்? எஸ். ஸோ காமன் டிஃபரன்ஸும் அதுவும் நீங்கள் வந்து பார்த்து எப்படி இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அது மட்டும் தானே என்னால் சொல்ல முடியும், மற்றதெல்லாம் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஓகே, எஸ். ஸோ இது வந்து டேர்ம்ஸோட விஷயம். ஸோ ஆஸ் வி செட் nth டேர்ம் ஆஃப் an AP, ஓகேவா, nth டேர்ம் ஆஃப் an AP அப்படிங்கிறது a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. என்னது பசங்களா, a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ இந்த ஆல் த என்ன சொல்லலாம், ஆல் எவ்ரி ஃபார்முலா ஷுட் பி இன் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். எந்த தூக்கத்துல இருந்து அடிச்சுட்டே என்னடா nth டேர்ம் ஆஃப் an AP அப்படின்னா a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி உனக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் ட்ரிக்னோமெட்ரிலையும். ஓகேவா, எஸ். ஸோ தி nth டேர்ம் ஆஃப் an AP is equal to a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. வாட் இஸ் a here? That is the first term. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டேர்ம். வாட் இஸ் n here? உனக்கு எத்தனாவது பொசிஷன்ல இருக்கிற டேர்ம்ஸ் நீ வந்து கண்டுபிடிக்கணும். an, we represent this as an, where n is the position. Okay, where n is the position of the terms. Okay, n is equal to number of terms ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, number of terms அப்படின்னு சொல்லுவாங்க. Here it is the position. நீ இப்போ வந்து n அப்படிங்கிறது இத்தனாவது பொசிஷன்ல nth அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இத்தனாவது பொசிஷன்ல இந்த பொசிஷன்ல எந்த நம்பர் அங்க இருக்காங்க. So that is what it meant. ஓகேவா, so that is called this is called the position and d is the common difference. Common difference. So here it is position. So நீ இங்க வந்து என்ன நம்பர் கொடுக்கறியோ அதுதான் இங்கேயும் நீ என்ன கொடுப்ப. ஓகேவா, suppose if I want to find the fifth term of an AP, எனக்கு வந்து fifth term of an AP கண்டுபிடிக்கணும். Okay, I need to find the fifth term of an AP. So that is a5, right? a5. Yes, a5 is equal to first term நமக்கு தெரியாத அதே மாதிரி கொடுத்தாச்சு a plus n minus 1 into d. ஓகேவா, whatever you are giving here, இங்க நீ என்ன கொடுக்குறியோ அங்கதான் இந்த nல வரும். ஓகேவா, so that is 5 minus 1 into d. So that is equal to a plus 4d. புரியுதா, whatever you give here is the number you have to give in the position. அந்த என்னோட இடத்துல நீ கொடுக்கிறது வந்து இங்க நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் இங்கேயும் கொடுக்கணும். So basically position. Okay, and n is the number of the term. Okay, basically n is equal to number of terms ன்னு சொல்லுவாங்க. Here it is position. Okay, position அதுக்கு சொல்றாங்க. Okay, right. Okay, so next is sum of n terms. Sum of n terms வந்து இப்போ வந்து
1ல இருந்து 10 வரைக்கும் இவ்ளோ பொசிஷன்ல இவ்ளோ 10 நம்பர்ஸ் இருக்கு. வாட் இஸ் த சம் ஆஃப் திஸ் 10 டேர்ம்ஸ்? ஆட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்றதா sum of n terms. That is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Okay, n by 2 into 2a plus n minus 1 into d. So இது வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? If the first term is given. Okay வா? First term is given. Okay, first term கொடுத்திருக்காங்க and number of terms கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம number of terms தான் சொல்லுவோம். And in nth term it's the position. Here n is the number of terms and whether the common difference is given. Okay வா? Common difference இந்த மூணு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா you can use this you can use this formula. Suppose first term கொடுத்திருக்காங்க. ஒரு AP ஓட first term கொடுத்திருக்காங்க and last term கொடுத்திருக்காங்க. Okay, and number of terms கொடுத்திருக்காங்க. Number of terms. Okay, இப்போ இது கொடுத்திருக்காங்க அப்படின்னா you can use n by 2 into a plus last term. Okay வா? If this data is given, Sn is equal to sum of n terms is equal to n by 2 into a plus l, which is the last term. Okay, a plus an அப்படின்னு கூட படிப்பாங்க. நீ எப்படி வேணா படிச்சுக்கூட, பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நீ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் n by 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு so that is the thing. So நம்ம வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷன் எடுக்கிறது வந்து what is asked in the question. questionல என்ன கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீ வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனும் நீ எடுக்கணும். ஓகேவா? எஸ். இப்போ சப்போஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதெல்லாம் நீ வந்து படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். பசங்களா, ஹியர் n is always natural numbers. ஓகேவா? எந்த ஒரு n எடுத்தாலும் ஏபில n is always natural numbers. n வந்து எப்பவுமே natural numbers. ஓகேவா? n வந்து எப்பவுமே இப்போ sum of first n natural numbers Sn is equal to n into n plus 1 by 2. So this equation அப்படிங்கிறது நீ வந்து it's very important. Sum of n natural numbers, sum of even natural numbers, sum of odd natural numbers, இது எல்லாமே important. ஓகேவா? இப்போ இது so sum of என்ன சொல்லலாம், sum of first sum of first even natural numbers. ஓகேவா? sum of first even natural numbers அப்படின்னா that is 2 4 6 8 10 12, it goes like this. No, if I take the 2 outside, நான் 2 வெளியில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6 I will get. No, right? So இதை நான் சம் பண்ணும். So this is basically இப்போ என்ன வரும்? 2 into 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 அப்படின்னு போகும் இல்லையா? So this is basically natural numbers. இது என்னதுடா? Natural numbers. ஓகேவா? அது 1 2 3 4 5 plus 1 2 3 4 5 6 என்னது? Natural numbers அப்படிங்கிறது. Okay, so I know the sum of n natural numbers. What is sum of n? இப்போதானடா படிச்சீங்க. So that is 2 into I got 1 plus 2 plus 3 plus 4 plus 5. Okay, so this is basically natural numbers. இது என்னது? Natural numbers. ஓகேவா? இது வந்து natural numbers. So that is அதோட sum என்னது? 2 into n into n plus 1 divided by 2. So this 2 will get cancelled. So sum of even natural numbers is equal to n into n plus 1. Okay, அப்படிதான் இந்த equation வருது. Next is sum of n odd natural numbers. Okay, so that is n square. அது அவ்வளவா ஈஸி கிடையாது. என்னது அது derive. So you just learn by n square. So sum of n natural numbers n into n plus 1 by 2. Sum of even natural numbers n into n plus 1. Sum of odd natural numbers n square. That's it. Yes, clear? இப்போ உங்ககிட்ட வந்து end term என்னன்னு கேக்குறாங்க. டி லாஸ்ட்ல இருந்து இந்த term அந்த மாதிரி. Okay, if they are asking something like that, how are you going to find it? Okay, so if the nth term of an AP from the end with the first term, okay, you have to find the lastல இருந்து இத்தனாவது term.
ஓகேவா? லாஸ்ட்ல இருந்து இத்தனாவது டேர்ம். ஸோ an is basically means லாஸ்ட்ல இருந்து, from last. ஓகேவா? லாஸ்ட்ல இருந்து 10th டேர்ம் என்னது, லாஸ்ட்ல இருந்து 5th டேர்ம் என்னது, அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு, you can use this. Okay, so that is L minus n minus 1 into D. L minus n minus 1 into D. Yes. Okay, so இப்போ இவ்வளோதான் வந்து நம்மளோட பேசிக்கலி ஏபில இருந்து இவ்வளோதான் you have to learn. ஓகேவா? இதுல இருந்து தியரி அதெல்லாம் இவ்வளோதான் இருக்கு. So we will do some problems here. Okay, in an AP, if the first term A is equal to 7, okay ma, in an AP, if the first term A is equal to 7, that is A1 is equal to 7, and nth term is, yes, AN is equal to 84, last term. Okay ma, the sum of first n terms, that is Sn கொடுத்திருக்காங்க, Sn is equal to 2093 by 2. Find the n. Okay, you have to find the value of n here. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? So Sn கொடுத்திருக்காங்க. So இப்போ what is given பசங்களா? இங்க என்னெல்லாம் இருக்கு? First term கொடுத்திருக்காங்க, last term கொடுத்திருக்காங்க, and sum of those terms கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து first and last term யூஸ் பண்ண அந்த sum ஓட equation யூஸ் பண்ணலாமா? Yes, definitely you can use. So Sn is equal to n by 2 into first term plus last term. Okay, so n by 2 நமக்கு தெரியாது. So but Sn is already given, that is 2093 divided by 2. So n by 2 into first term அப்படிங்கிறது 7, last term அப்படிங்கிறது 84. Okay, so இது ரெண்டும் cancel ஆகி போயிருமா? 2093 is equal to n into 91 வருமா? Right? So 2093 divided by 91 is equal to n. So 90, இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து ஈஸியாக எப்படி தெரியுமா, எல்லாதும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சின்ஸ் we have at the end we have 1 here and here I need 3. ஓகே, 3 வருது. ஸோ 1 into 3 பண்ணால் எனக்கு லாஸ்ட் டேர்ம் 3 வரும். எஸ் or no? சரி, ஸோ அப்போ வந்து I can take A because 2 வருது. I can take 24, அதுலேயும் வந்து 4 வருது, இங்கே 3 வருது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் might be an option. டியும் வராது. ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தலாமா? 91 into 23, 3 into 1 3, 9 into 3 is 27, so which is 280. So 3902. Okay, so that is இங்கே வந்து என்ன வரும்? 23 வரும். So the value of n is equal to is 3. I mean 23. Yes. Okay, so this question, if 7 times the 7th term, 7 times the 7th term of an AP, so that is A7 into 7 times of A7 is equal to 11 times of its 11th term, 11 times of it 11th term, then its 18th term will be, so you have to find A18 here, right? A18 பசங்களா A18 எப்படி எழுதலாம்? A plus 17D I can write. Okay, so this is what I have to find. இதுதான் எனக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்க இருக்குதா? ஸோ அதே மாதிரி நான் வந்து இவங்களை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் 7 into A plus 6D is equal to 11 into A plus 10D. Okay, so 7A plus 42D is equal to 11A plus 110D. Okay, right. So A terms ஒரு சைடு கொண்டு வாங்க, D terms இன்னொரு சைடு கொண்டு. So 7A minus 11A is equal to 110D minus 42D. Okay, so here you will get minus 4A is equal to 68D கிடைக்குமா? So A is equal to minus 68 divided by 4. So cancel பண்ணிங்கன்னா 2 வரும், 17 வரும். Okay, minus 17D. So it's already D is here. Okay, so A ஓட value is equal to minus 17D எனக்கு கிடைச்சிச்சு. From this given என்ன சொல்லலாம், இந்த ரிலேஷன் வச்சு எனக்கு என்ன கிடைச்சிச்சு? A is equal to minus 17D. So அது வந்து நான் வந்து இங்க substitute பண்ண போறேன். ஓகேவா? So that is A18 is equal to minus 17D plus 17D is equal to 0.
Clear? So the option D is the correct answer. Right? Yes. This question, if the 9th term of an AP is 0, 9th term of an AP is 0, so that is A9 is equal to 0. Okay. Prove that its 29th term is double the 19th term. So that is A29 is equal to 2 times of A19 அப்படின்னு நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு given. என்ன சொல்ல, what is given is that 9th term is 0. ஸோ 9th term வந்து எனக்கு இப்படி எழுதலாமா, 8 plus 18d, sorry 8d is equal to 0. A ஓட value is equal to minus 8d. இப்படி எழுதலாமா? Right? Yes. So here I will just find out A19 na என்னது. Okay va, A19. Okay, I'm going to find A19 here. A19 எப்படி பசங்களா எழுதலாம்? A plus என்ன எழுதலாம்? A plus 18d அப்படின்னு எழுதலாமா? So that is equal to A19. So A19 is equal to minus 8d plus 18d ன்னு எழுதலாமா? So that is equal to 10d. So I got A19 is equal to 10d. இது அங்கே இருக்கட்டும். Okay, next I'm going to find A29. ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் வருதான்னு பார்ப்போம். ஸோ A29 எப்படி எழுதலாம்? A plus 28d அப்படின்னு எழுதலாம். And that is equal to Aக்கு பதிலா minus 8. Minus 8d plus 28d, that is equal to 20d. Okay, so that is A29 is equal to எனக்கு எப்படி எழுதலாம்? 2 times into 10d அப்படின்னு எழுதலாமா? 2 times into 10d. So I got 20d here. 20d வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? 2 times of 10d ன்னு எழுதலாம், right? So A19 அப்படிங்கிறது என்னது? 10d. So whenever கிடையாது, wherever I see 10d I can substitute A19. Yes or no? Yes. So that is A29 is equal to 2 times of A19. Hence proved. All you have to do is substitute. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீ வந்து அப்ளை பண்ணா போதும். அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு பேருமே ஈக்குவல் சொல்றாங்க, ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த டேர்ம் 0ன்னு சொல்றா, ஈக்குவேட் பண்ணுங்க. That's it. Okay, so the next question. So this is kind of an important question. Okay, important question in the sense it can get confused. Rohan repays his total loan of 1,18,000. 1,18,000. By paying every month starting with the first installment of 1,000. Okay, first installment of 1,000. If he increases the installment by 100 every month, what amount will be paid by him in the 30th installment? 30th installmentல எவ்வளோ அமௌண்ட் அவன் பே பண்ணிப்பான்? 30th, அந்த 30th 30வது இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளோ பைசா அவனுக்கு வந்து அடைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தட் இஸ் 1000 அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 1000 வந்து பே பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு 100 rupees எவ்ரி மந்த் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது A13, ஓகே நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது 30th இன்ஸ்டால்மெண்ட், ஸோ 30th இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருக்காங்க, விச் இஸ் nth. ஓகேவா? nth டேர்ம், 30th டேர்ம், இல்லாட்டி 30th இன்ஸ்டால்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இஸ் A13 நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, so we will find that. அதுக்கப்புறம் we will come to this question. Okay, இந்த questionக்கு அப்புறமேல் வரும். So A30 கண்டுபிடிக்கணுமா? A30 is equal to A plus 29D. So what is the first term here பசங்களா? 1000. 1000 plus 29 into 100 வருமா? 1000 plus 2900, which is equal to 3900. ஸோ இதுதான் வந்து அவன் 30th இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப தெளிவா நீ வந்து ரீட் பண்ணணும். ஏன்னா ஐ ஹாவ் டிஸ்கஸ் தி சேம் கொஸ்டின் இன் த லைவ். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷனால, ஸோ அந்த ஒரு கிரேட் கன்ஃபியூஷன் அங்கே வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ வாட் அமௌண்ட் ஆஃப் த லோன், ஓகேவா, what amount of the loan he paid after 30th installment? A30க்கு அப்புறம், ஓகேவா, A30 வரைக்கும் தான் இதோட மீனிங். அப் டு
830, how much money did he spend in total? Not the remaining. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்டே நமக்கு வந்து ஓகே 30th இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்புறம் அவன் என்ன பே பண்ணான் அப்படின்ட்டு இல்லையா? ஆனா இட்ஸ் நாட் லைக் தட். It's not like that. The amount of loan he paid after 30th installment. 30th installmentக்கு அப்புறம் அதாவது 13th installment வரைக்கும் அவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கான். So this is the question. It is not the remaining amount he paid. ஓகே, ஏன்னா இங்க வந்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல. இது எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து கட்டியிருக்கான்னு சொல்லியிருக்கானா? இல்ல. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரிமைனிங் அமௌண்ட்னு சொல்ல முடியாது. இட் இஸ் S30. ஓகேவா? சம் ஆஃப் 30 இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? that clear? ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ தட் இஸ் we have to find Sn here. Basically S30. So S30 is equal to n by 2 into, so yeah, Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Okay. S30 அப்படிங்கிறது என்ன வரும்? 30 by 2 into 2 into 100, 1000, n minus 1. So 29 into 100. So S30 is equal to 30 by 2 into 2000 plus 2900. So S30 is equal to 30 by 2 into 4900. Cancel பண்ணுவோமா? So 2, 4, 1, 5, 0. So S30 is equal to 0, 5, carry 1, 3, 4, 12, 12 plus 1 is 3, 1, 3 into 2 is 7, 7, 3 into 2 is 6, 6 plus 1 is 700. ஸோ இவ்வளோ அமௌண்ட் அவன் வந்து 30 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கான். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த வேர்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஹி பேட் டில் A13 வரைக்கும் கேட்டிருந்துக்கலாம். அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அப்படி கேட்டால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுவீங்களே. ஸோ அதனால கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால வாட் அமௌண்ட் ஆஃப் லோன் ஹேஸ் ஹி பெய்ட் ஆஃப்டர் 30th installment? 30th installment வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கான்? So that is the question here. Okay. So the answer is this. So S30 is equal to 73500 and A30 is equal to 3900. Yes. எடுத்து எழுத மறக்க கூடாது. ஓகேவா? Is that clear? Yes. So that's it for today. So இதோட notes நான் வந்து Telegramல அனுப்பிடுவேன் பசங்களா. And very important Google form. மறக்காம கூகுள் ஃபார்ம் என்ன சொல்லலாம், நீ வந்து இது பண்ணியிருக்கணும், எதை ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் மேக்ஸோட இதை வந்து நீ காப்பாற்றணும், பேரை வந்து நீ காப்பாற்றணும். ஓகேவா? ஐ வாண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்டெண்ட் த கூகுள் ஃபார்ம் அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லீடர் போர்ட் ஸ்ருதி மேம் காட்டும்போது அதில் மேக்ஸில் வந்து நிறைய 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 பசங்க வரணும். ஓகேவா? என்னோட பேரை காப்பாத்திடாதீங்க, என்னோட பேரை காப்பாத்திடுங்களா. Okay, so your notes you will be getting it on WhatsApp. So yes, so that's it for today. So I know it is a very short lecture. This is a revision. We will do questions. Okay, we will do questions. Don't worry about it. So we will do super duper questions as well. So அப்புறமேல் வந்து எதுவும் கிடையாது. Google form மரியாதைக்கு fill பண்ணணும். Okay, so that's it பசங்களா. Okay, and I will see you on the next session. This is your Srishma ma'am leaving. Bye bye and take care.